டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னட சேனல். இந்த வீடியோவில் திருமயங்கோட்டையின் வரலாறு என்னான்னு பார்க்கலாம். திருமயங்கோட்டை அல்லது திருமய மலைக்கோட்டை என்று சொல்லப்படும் இந்த கோட்டை புதுக்கோட்டை காரைக்குடி ஹைவேல திருமயம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. கோட்டையை தூரத்தில் இருந்து பார்த்தா ரொம்ப சின்னதாக தெரியும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த கோட்டையை புதுக்கோட்டை டு காரைக்குடி ஹைவேல நின்று பார்த்தால சின்னதாக ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும். பட் இது 40 ஏக்கரில் அமைந்த ஒரு சூப்பரான வரலாற்று சிறப்பு மிக்க லொக்கேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். கோர்ட் இருக்கும் லொக்கேஷன் என்று பார்த்தால் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் காரைக்குடியிலிருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த கோட்டைக்கு அருகில் கடியாப்பட்டி, ஆத்தங்குடி, கானாட காத்தண்ட ஃபேமஸான ஊரும் இருக்குது. திருமயம் சென்ற மாதம் வரைக்கும் ஊராட்சியாக இருந்துச்சு. கடைசியில் டிசம்பரில் 2024 டிசம்பரில் இது பேரூராட்சியாக மாறி இருக்கு. திருமய மலைக்கோட்டை ஒரு வட்ட வடிவில் அமைந்துள்ள கோட்டைன்னு சொல்லுவாங்க. கோட்டையை சுற்றி ஆழமான அகழிகள் இருந்ததற்கான அடையாளங்களை இன்னும் பார்க்க முடியும். இந்த திருமய மலைக்கோட்டை 1676 ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் எனும் மறவ மன்னர்கள் என்கிற இவர்கள் தானே சேதுபதி மன்னர்கள் என்று அழைத்து கொண்டார்கள் என்பது வேறு கதை. இந்த முத்து விஜய ரகுநாத சேதுபதி மற்றும் ரகுநாத கிழவன் சேதுபதியின் காலத்தில் இன்பிட்வீன் 1671 1710 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. காலத்தில் வாழ்ந்த பல மன்னர்கள் இப்போது உள்ள ஆட்சியாளர்கள் மாதிரி நாட்டில் வாழும் மக்களை கஷ்டப்படுத்தாம நாட்டு மக்களை எதிரி நாட்டு மன்னர்களிடமிருந்து பாதுகாக்கவும் மன்னர்களின் குடும்பம் வசித்து வரும் இது போன்ற மிகப்பெரிய கோட்டையை அமைப்பது வழக்கமாக இருந்தது. வகையில தான் விஜய ரகுநாத சேதுபதி என்ற ராமநாதபுரம் மன்னர் 1687 திருமயங்கோட்டையை நிர்மாணித்தார் என்பது வரலாறு. நாம் பார்க்கும் இந்த திருமயங்கோட்டை செட்டிநாட்டில் இருக்கும் ஆத்தங்குடி, ஆயிரஞ்சன்னல் வீடு, கானாடு காத்தான் அரண்மனை, கடியாப்பட்டி, சிதம்பர விலாஸ் போன்ற இடங்களை கொண்ட பல சிறப்புகள் இதுவும் முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோட்டை ஒரு வரலாற்று சின்னமாக இந்திய அரசின் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கோட்டை மக்கள் விசிட் பண்ண ஒரு அருமையான லொக்கேஷன் என்றே சொல்லலாம். இப்போதைக்கு இருக்க இந்த கோட்டை பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் பழைய கோட்டை இதோட ரொம்ப பெருசாக இருந்ததா வரலாறுலாம் சொல்லுது. இதன் முக்கிய நுழைவால் தற்போது உள்ள கோட்டையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சவுத் சைடில் இருக்குது. இந்த இடத்திற்கு திருமயம் கடைவீதி வழியாக உள்ளே வரலாம். இந்த கோட்டையின் அடிவாரத்தில் சிவபெருமான் கோயில் ஒன்றும் விஷ்ணு கோயிலும் தனித்தனியாக பக்கத்திலே இருக்குது. இந்த கோயிலுக்கு பக்கத்திலே தர்பார் மண்டபம், தூண்களுடன் கூடிய பிரகாரம் மற்றும் பல்வேறு சாமி சிலைகளும் வச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு அருகில் மிகப்பெரிய கல்வெட்டு ஒன்று இருக்குது. இது வரைக்கும் இந்த கோட்டையின் வரலாறு இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. அடுத்த தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.